வாங்க இன்றைக்கி கிராமத்து சமையலில் நம்ம சிக்கன் கிரேவி பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்து தக்காளி பிணைஞ்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து மஞ்சள் தூளை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையானது வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் மல்லித்தலை. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இதில் வந்து நம்ம சிக்கன் கிரேவியை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தாளிக்கிறதுக்கு மசாலா வந்து நல்லா காயட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம சோம்பு, அந்த கறி மசாலா பட்டைக்கு உள்ளது இது எல்லாமே போட்டுட்டு தேவையானது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் நான் வந்து மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தையும் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாசம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கொத்தோடு போட்டிங்கன்னா நல்லா வாசம் கிடைக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா நம்மளுக்கு அது பாத்திரத்தில் அடியில் வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டால் போதும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் கிடைக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிக்கனில் மஞ்சள் வந்து ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை பிசைஞ்சு வச்சுருந்தோன்னா அந்த கறியில் வந்து சிக்கனில் வந்து
உப்பு நல்லா சார்ந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நான் உப்பு கொஞ்சம் போடலை. வேகையிலே கொஞ்சம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. இல்லைனா கொஞ்சம் நம்ம சிக்கன் எடுத்து போடையிலே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டோன்னா நல்லா வேகையிலே கொஞ்சம் சார்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து தேவையானது மல்லித்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் நிறையாவும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டால் தான் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி தேவையானது போட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா கரெக்டாக வந்துடும் நல்ல பதத்துக்கு. கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கிரேவி பாருங்கள், மண்பானையில் செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பொடி போட்டோன்னா அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவையானது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால உப்பு போட்டுக்கலாம். இப்போயே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு தேவையானது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோன்னா நல்லா கிரேவியாட்டம் நல்லா வந்துடும். நல்லா பாருங்கள், இந்த கிராமத்து சமையலில் மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வாசமாகவும் இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம பார்த்து எடுத்துடலாம். நல்லா சிக்கன் கிரேவியாட்டம் வந்துருச்சு. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வாசம் வருது. கொஞ்சம் தேவையானது மல்லிப்பொடி மல்லித்தலை போட்டுட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.